இப்ப ரேஸ் இருக்க போகுது. என்னது ரேஸா? கிளீன் யோர் ரூம் ரேஸ். ரேஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் மிஸ்டரி பிரைஸ ஜெயிக்க போறாங்க. அப்புறம் டைமருக்கு வெறும் 1 hour. அப்புறம் ஆரம்பிக்க போகுது இப்ப. அப்புறம் என்ன நினைக்கிறீங்க, யாரு ஜெயிச்சிருப்பாங்க இந்த ரூம் ரேஸ்? அப்புறம் இந்த மிஸ்டரி கிஃப்ட் யாருக்கு தான் கிடைச்சிடுச்சு பார்க்கலாம் வாங்க. கிளீன் யோர் ரூம் ரேஸ். சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கட்டு சிங்கி 2 பேருமே அவங்களோட பெட்ல படுத்துக்கிட்டு காமிக் புக்ஸ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குது? அம்மா அப்படி சொன்னதும் 3 பேருமே அப்படியே அலர்ட் ஆகி அம்மாவை பாக்குறாங்க. என்ன ஆச்சு மம்மி? நாங்க வெறும் காமிக் புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்படியா? இந்த ரூம் கதி பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? என்ன இது? அப்புறம் இந்த அலமாரி, இந்த டோர் கூட சாத்தல. ஐயோ மம்மி, நேத்து டின்னருக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்னு பெரட்டி எடுத்துட்டோமா, அதுக்கப்புறமா இப்படி ஆயிடுச்சு மம்மி. அப்பத்துல இருந்து அப்ப இந்த அல்மாரி டோர் ஓபன்ல தான் இருக்கா? ஒருவேளை இதுக்குள்ள எலி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ட்ரெஸ் எல்லாம் நாசனம் பண்ணிடும், அவ்வளவுதான். ஐயோ மம்மி, இங்க என்ன கட்ட இருக்கும் போது வேற எலி எப்படி வர போகுது மம்மி? நீங்களும் சொல்றீங்க. ஓ சிங்கி, நான் ஒன்னும் எலி கிடையாது, நீதான் எலி. என்னது? நானா? போதும், ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த ரூம கிளீன் பண்ணுங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு. என்னம்மா, ரூம் கிளீனா? ரொம்ப போரிங்மா. ஆனா கட்டு பண்ணிதான் ஆகணும், அம்மாவோட ஆர்டர். கட்டு சிங்கி எப்படி சோகமா இருக்கிறத பார்த்து மம்மி ஒரு ஐடியாவை யோசிக்கிறாங்க. பசங்களா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்னமா அது? இப்போ ஒரு ரேஸ் வைக்கலாம். ரேஸா? நான் இப்ப என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. நான் திரும்பி வர்றதுக்கு ஒரு 1 hour ஆகும், ஓகேவா? அதுக்குள்ள நீங்க இந்த ரூம சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிடணும், ஓகே? அது கூட நீட்டா இருக்கணும். நான் திரும்பி வந்து பாப்பேன். அதுக்கப்புறம் யாரு ரொம்ப நீட்டா கிளீன் பண்ணிருப்பீங்களோ சேலஞ்ச் வின் பண்ணுவீங்க, பிரைஸும் கிடைக்கும். சேலஞ்சுன்னு சொன்ன உடனே கட்டு சிங்கிக்கு ஜோஷ் அப்படியே வந்துடுது. அதுக்கப்புறம் வேற என்ன? சேலஞ்ச் அக்செப்டட் மம்மி. சரி சரி, your time starts now அப்படின்னு சொல்லிட்டு அம்மாங்கிறது கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பசங்க 2 பேருமே ஒருத்தர் பாக்குறாங்க. இப்ப அவங்க அண்ணன் தங்கச்சி கிடையாது, இப்ப அவங்க opponents. கட்டு ஃபர்ஸ்ட் அவனோட டாய் பாக்ஸை எடுக்கிறான். அதுக்குள்ள எல்லா டாய்ஸும் அவன் போட்டு வச்சிடுறான். டாய்ஸ் எல்லாமே பாக்ஸ்ல போட்டுட்டா பாதிக்கு பாதி முடிஞ்சிடும். நான் ஒரு வேலை பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த பெட்ஷீட் எல்லாமே சரி பண்ணிடுறேன். இல்ல ஒரு வேலை பண்றேன். நான் ஒரு புது பெட்ஷீட்டை போட்டுடுறேன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்காக. இன்னொரு பக்கம் கட்டு டாய்ஸ் எல்லாமே எடுத்து பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிடுறான். இத சைடுல கொண்டு போய் வச்சிடுறேன். ஓ நோ, என்ன இது? என்ன ஆச்சு கட்டு? பிங்கோ, இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சிங்கி அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்புறம் கட்டு அவனோட பாக்ஸ் எடுத்து பாக்குறான். பாக்ஸ் கீழே ஒரு பெரிய ஓட்டை இருந்தது. அட என்ன இது? இது கீழே எவ்வளவு பெரிய சர்க்கிள் யார் பண்ணது? ஒரு நிமிஷம், நமக்கு நேத்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கார்ட்போர்ட் தேவைப்பட்டுச்சா? அப்ப இதுல இருந்து கட் பண்ணி யாரு கொண்டு வந்தது? நான் தான். ஆமா, நான் கார்ட்போர்ட் தேடினா எனக்கு கிடைக்கல. அப்புறம் இதுல இருந்து தான் கட் பண்ணு. அப்பத்துல இருந்து இந்த டாய்ஸ் எல்லாம் இப்படியே விழுந்து கிடக்குது. இப்ப என்ன பண்றது? கட்டுக்கு இப்ப ரொம்பவே டைம் கம்மியா இருந்தது, ஆனா ப்ராப்ளம் நிறைய இருந்தது. இன்னொரு பக்கம் சிங்கி அவளோட பெட்ட கிளீனா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெட்ஷீட் வேற போட்டுடுறா. எதுவும் முடிஞ்சது. பரவாயில்ல, நான் என்னோட கபர்ட்ல கீழே இருக்க ஏரியா ஃபுல்லா எம்டியா இருக்கு. எப்படியோ நான் அங்க கொண்டு போய் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் இந்த கபர்ட கூட அப்படியே செட் பண்ணிடுறேன். கட்டு அவனோட கபோர்ட் கிட்ட போறான். அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லா துணியும் மடிக்க ஆரம்பிக்கிறான். கட்டுக்கு இந்த வேலை வராததால அவன் ரொம்பவே மெதுவா எல்லா துணியும் மடிச்சு வைக்குவான். ஆனா சிங்கி ரொம்பவே சீக்கிரமா முடிச்சிடுவா. பிங்கோ, ஏதோ ஒரு டர்ட்டில் கூட ரேஸ்க்கு போற மாதிரியே இருக்கு இல்லையா? பிங்கோ, நீ சிங்கி டீமுக்கு போய் நீ பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை. ஆனா பாருங்க, நான் தான் ஜெயிக்க போறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் தோக்க போறீங்க. இந்த ஸ்பீட்ல வேலை பண்ணா அதுக்கப்புறம் நாளைக்கு தான் ஜெயிக்க போற கட்டு. கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்பீடா அவன் மடிக்கிறான். அப்புறம் ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சிட்ட பிறகு அவன் ஓடி போய் அவனோட டாய்ஸ் எடுத்துன்னு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறான்.
ஆனா அவன் எப்படியோ கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தான். ஆனா சிங்கியோட கபோர்ட்ல அதை விட டபுளா இருந்ததால இன்னுமே துணி மடிச்சிட்டு இருந்தா. இப்ப மிச்சம் இருந்தது பெட் மட்டும் தான். ஓ நோ, இந்த பெட்டை வேற எடுத்து போடணுமா? அப்புறம் பெட் மேல சிப்ஸ் வேற விழுந்து கிடக்குது. இப்ப நான் இதை எப்படி க்ளீன் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்கிரமா சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்து எல்லா சிப்ஸ் அதுக்குள்ள போட்டு அதை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுடுறான். சிங்கிய பார்த்து அவனும் ஒரு புது பெட்ஷீட்டை கொண்டு வரான். ஆனா என்ன இது, புது பெட்ஷீட்டே ஒண்ணு கூட இல்ல. வேற பெட்ஷீட்ஸ் எல்லாமே அழுக்கா இருக்கு. இருக்க ஒண்ணு மேலயும் இந்த ஆரஞ்சு ஜூஸ் வேற கொட்டிடுச்சு. இத வாஷ் பண்றதுக்கு அம்மா குடுக்கறதே நான் மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். அல்மாரி வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சிங்கி, ஒரு க்ளீன் பெட்ஷீட் தரியா? என்ன கட்டு, கண்டிப்பா முடியாது. சேலஞ்ச்ல நோ ஃப்ரெண்ட்ஷிப். என்ன சொல்ற பிங்கோ? பாவம் கட்டு வேற என்ன பண்ணுவான்? ஆல்ரெடி அந்த பெட் மேல இருந்த அதே பெட்ஷீட்டை போட வேண்டியதா வந்தது. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேண்டாம், எதுவும் வேண்டாம். அப்படியே இந்த பெட் அட்லீஸ்ட் நீட்டா போட்டு வச்சிருக்கேன், போதும். இப்ப வெறும் இந்த ஸ்டடி டேபிள க்ளீன் பண்ணணும். என்னோட ஸ்டடி டேபிள் எப்படியோ ஏற்கனவே க்ளீனா இருக்கு. நான் வெறும் இந்த டாய்ஸை மட்டும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். டைம் கூட ரொம்ப கம்மியா இருக்கு. ரெண்டு பேருமே கிளாக் பக்கம் பாக்குறாங்க. இப்ப வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் தான் இருந்தது. ரெண்டு பேருமே சீக்கிரமா அவங்களோட வேலைய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்குள்ள மம்மி கூட ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து வந்துடுறாங்க. அவங்க கையில ஏதோ பேக்ஸ் இருந்தது. வாவ், செமையா பண்ணிருக்கீங்க பசங்களா. ரொம்பவே சுத்தமா ரெண்டு பேருமே க்ளீன் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுவும் ஒரே ஒரு ஹவர்ல. மம்மி, இப்ப நீங்க சொல்லுங்க, எங்கல்ல வின்னர் யாருன்னு? ஆப்வியஸ்லி நான் தான். மம்மி, நீங்க என்னதான் பிரைஸ்னு அது மட்டும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பசங்களா, ரூமா கிளீனா பார்க்க விடுங்க, அப்புறம் டிசைட் பண்ணி சொல்றேன். மம்மி ரூம பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கட்டு, சிங்கி அப்புறம் பிங்கோ சைலண்டா இருக்காங்க. அப்ப மம்மி சொல்றாங்க, சிங்கி நீ வேலைய ரொம்ப செமையா பண்ணிருக்க. புது பெட்ஷீட்டை போட்டிருக்க. அது மட்டும் இல்லாம பழைய பெட்ஷீட்டை லாண்ட்ரி பேக்ல போட்டிருக்க. வெரி குட். தேங்க்யூ மம்மி. அப்புறம் கட்டு, உன்னால புது பெட்ஷீட் ஏன் போட முடியலன்னா உன்னோட பழைய பெட்ஷீட்ஸ் எதுவுமே வாஷ் பண்றதுக்கு எனக்கு தரல. நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். மம்மி சாரி. மம்மி, நான் பண்ண தப்பு ரியலைஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் இன்னைக்கோட வின்னர் நம்மளோட சிங்கி. அத கேட்டதும் சிங்கி ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஏ, நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். இந்த சிங்கி உன்னோட பிரைஸ், உன்னோட ஃபேவரட் சாக்லேட் ஐஸ்கிரீம். ஏ, சாக்லேட் ஐஸ்கிரீம். கட்டு சோகமா நின்னுகிட்டு இருந்தான். கட்டு, நீயும் சுத்தம் பண்ணிருக்க, அதனால கான்சலேஷன் பிரைஸ் உனக்கும் கொடுக்கணும் இல்லையா? இந்தா உன்னோட ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். வாவ், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் என்னோட ஃபேவரட். இந்த கான்சலேஷன் பிரைஸ் கிடைக்கும்னா டெய்லி க்ளீன் பண்ணுவேன். கட்டு சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்புறம் பிங்கோ, எங்க பாரு, இது உனக்காக கொஞ்சோண்டு வனலா ஐஸ்கிரீம். ரூம் கிளீன் பண்ண பிறகு எல்லாருமே உட்கார்ந்து ஒன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி மம்மி இத ஒரு சேலஞ்சா பண்ணி மம்மி அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இந்த வேலைய பண்ண வச்சிடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.